பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 நாளாகமம் 31வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் என்பதாக. முழு அர்ப்பணிப்பும் ஆசீர்வாதமும், ஹோல் ஹார்ட்டட் கமிட்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எசேக்கியா 25ஆம் வயதில் யூதாவின் மேல் ராஜாவானான். அவன் ராஜாவான பின்பு தேவனுக்குரிய காரியங்களை தன் முழு இருதயத்தோடு செய்தான். ஆகையால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் கையிட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் சித்தி பெறும்படிக்கு செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்கு கர்த்தருக்கென்று செய்கிற காரியங்களிலும் உலக வேலைகளிலும் தொழில்களிலும் உங்கள் முழு இருதயத்தையும் சிந்தையையும் வையுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று கொலசேயர் 3:24 கூறுகிறது. எசேக்கியாவின் தகப்பனுடைய பெயர் ஆகாஸ். அவன் யூதாவை ஆண்ட நாட்களில் பாவம் செய்து தேசத்தின் குடிகளை பாவம் செய்து பாகால்களை ஆராதிக்கும்படிக்கு பலிபீடங்களை கட்டினான். ஆனால் அவன் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவான உடனே தகப்பனுடைய மாதிரியை பின்பற்றாமல் அவனுடைய கொள்ளுப்பாட்டனாய் காணப்பட்ட தாவீதின் மாதிரியை பின்பற்றினான். அதுபோல நீங்களும் பாகால்களை ஆராதிக்கிற குடும்பங்களிலிருந்து ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கலாம். நீங்கள் உங்கள் தகப்பன் விட்டு சென்ற மாதிரியை நோக்காமல் நன்கு ஓடி முடித்த வேதம் காட்டுகிற ஆசீர்வாதமான சாட்சிகளை நோக்கி பாருங்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று எபிரேயர் 13:7 எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜாவான பின் ஆசாரியர்களையும் ஆலயத்தையும் பரிசுத்தப்படுத்தினான். சுமார் 8 நாட்கள் பரிசுத்தப்படுத்தினார்கள் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை முக்கியப்படுத்துங்கள். அப்போது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். பரிசுத்தம் என்றால் என்ன விலை என்று கேட்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜனங்களுக்கு பரிசுத்தத்தை போதிக்கிற பலிபீடங்களும் அமைதியாய் காணப்படுகிறது. பரிசுத்தத்தை குறித்த வாஞ்சையும் விசுவாசிகளிடமும் ஊழியர்களிடமும் குறைந்து போய்விட்டது. அதன் பின்பு எசேக்கியா பலி செலுத்தி ஆலய தொழுகையை மீண்டும் தொடங்குகிறவனாய் காணப்பட்டான். வெகு நாளாய் ஆசரிக்காமல் காணப்பட்ட பண்டிகைகளையும் விமரிசையாய் தன் ஜனங்களோடு ஆசரித்தான். அவனுடைய நாட்களில் ஜனங்கள் காணிக்கைகளை குவியல் குவியலாக ஆலயத்தில் கொண்டு வந்தார்கள். இப்படி கர்த்தருடைய ஆலயத்திற்குரிய காரியங்களை எல்லாம் தன் முழு இருதயத்தோடு அவன் செய்ததினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். எசேக்கியாவை போல நீங்களும் முன்னிலைப்படுத்த வேண்டிய காரியங்களை முன்னிலைப்படுத்தும் போது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து நீங்கள் கையிடுகிற காரியங்களில் சித்தி பெறும்படிக்கு செய்வார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா காரியங்களையும் தங்கள் முழு இருதயத்தோடு செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற இந்த நல்ல நாளில் கர்த்ததாமே அவர்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காரிய சித்தியை கட்டளையிடும். உம்மிடத்திலிருந்து வருகிற வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தருளும். ஆசீர்வாதமான மழை இவர்கள் வாழ்க்கையில் பெய்யட்டும். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின்மணி போல காத்தருளும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.